ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டா எல்லா வகையான ரோட்டி வெரைட்டிஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 3 காஞ்ச மிளகா. அவ்வளோதான். மற்ற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல. இதை வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஆற வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பெரிய கொடை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம வந்து பன்னீர், இது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் பன்னீரை கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு 4 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சீரகம் பொரியவும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்தளவு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் வேறு மிளகு காஞ்ச மிளகாலாம் போட்டு தான் பொடியில் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பொடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம பன்னீர் தயாரிச்சோல அதுலேருந்தே ஒரு 4 துண்டு பன்னீர், கொஞ்சமாக ஒரு 1/4 கப் பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் ரெடிமேடாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர், கொடை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒன்று சேர. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துற வேணாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா அது வந்து பன்னீர் வந்து ரொம்ப கிரேவி கொதிச்சு ரெடியாகி வர ரொம்ப டைம் ஆகும். பன்னீர் வந்து ரொம்ப ரப்பரிஸாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். நான் சும்மா 2 துண்டு சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா நம்ம கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும். பட்டர், இந்த கஸ்தூரி மெத்தி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பட்டர் நல்லா இந்த சூப்லேயே மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம கடாய் பன்னீர் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.